பிஸ்னஸ் பேரில் நம்மளால் பேன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நேம்லேயே நீங்கள் பேன் வாங்க வேண்டியிருக்கும். இந்த பிஸ்னஸ் பேன் அப்படின்றது வெறும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லை உங்களோட கம்பெனிக்கான ஒரு ஐடி ப்ரூஃபாக மட்டுமே இருக்காது. இதை தாண்டி இந்த பிஸ்னஸ் பேன் மூலிமா இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் லோன் வாங்க முடியும். உங்கள் பிஸ்னஸ் பேரில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேங்கர் அப்ரோச் பண்ணணும்னாலுமே வணக்கம் entrepreneurs. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே பெரிய லெவலில் வளரலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் விஷயம் என்னென்னா அந்த பெரிய கம்பெனிஸ் ஒரு காலத்தில் சின்ன நிலையில் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு இந்த லெவல் வளர்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தான் ஒரு காலத்தில் நம்மளுமே பெரிய லெவலில் மாற முடியும். சரிங்க, இன்னைக்கு வீடியோக்கான டாபிக் வரலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னோட ஒரு சில கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், இப்போது என்னோட கம்பெனி பேரில் நான் பேன் கார்டு வாங்க முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னா இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நம்ம கம்பெனி பேரில் பேன் கார்டு வாங்க முடியுமா, வாங்கணுன்னா எந்தெந்த கம்பெனிஸ் வாங்க முடியும், இந்த பேன் கார்டுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, இந்த டீட்டெயில்ஸ் அத்தனையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லோ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல பேன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் மூலிமா இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு 10 டிஜிட் யூனிக் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், இதை தான் சுருக்கமாக பேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், சுருக்கமாக PAN. ஸோ இந்த பேன் நம்பர் அப்படின்றது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி கட்டுறதுக்கு, இன்னும் நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது அத்தனைக்குமே இந்த பேன் நம்பர் இருந்தால் தான் உங்களால் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸே பண்ண முடியும். சரி, பேன் பார்த்துட்டோம். பிஸ்னஸ் பேரில் நம்மளால் பேன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நேம்லேயே நீங்கள் பேன் வாங்க வேண்டியிருக்கும். இதுலேயுமே என்னென்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் பேரில் நீங்கள் இண்டிபெண்டண்ட்டாக பேன் வாங்க முடியாது. உங்களுடைய பர்சனல் பேன், அதாவது நீங்கள் ப்ரொப்ரைட்டராக இருப்பீங்க, உங்களுடைய பேன் கார்டை தான் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸுக்குமே பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, LLP, 1% கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இது அத்தனைக்குமே நம்மளால் கம்பெனி பேர்லேயே இண்டிபெண்டண்ட்டாக பேன் வாங்க முடியும். இதில் இன்னொரு விஷயமே நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்குங்க. என்னென்னா நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை LLP, 1% கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வரும் இல்லைங்களா, கூடவே சேர்ந்து பேனுமே இஷ்யூ ஆகிடும். அதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்குது, இல்லை ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது HUF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் நீங்கள் கம்பெனி பதிவு பண்ணதுக்கப்புறமா தனியாக அப்ளை பண்ணி தான் நீங்கள் இந்த பேன் வாங்க முடியும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரியோ 1% கம்பெனி மாதிரியோ உங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே கூடவே பேன் இஷ்யூ ஆகாது. ஸோ நீங்கள் எந்த வகையான நிறுவனம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பேன் அப்படின்றது உங்களுக்கு மாறும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் பேனை தான் நீங்கள் கம்பெனிக்கு யூஸ் பண்ண முடியும். அதுவே ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, 1% கம்பெனி, LLP ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும் போதே உங்களுக்கு கூடவே பேன் வந்துடும். பார்ட்னர்ஷிப்போ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாவோ இருந்தால் நீங்கள் தனியாக தான் பேன் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையுமே இப்போது ஸ்பாட்டிஃபைலையுமே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆன் த கோல இதுக்கப்புறமா நம்ம கண்டென்ட் அத்தனையுமே கேட்டு பயன்பெற முடியும். ஸ்பாட்டிஃபையோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையுமே ஃபாலோ பண்ணிடுங்க. சரிங்க, திரும்ப கண்டென்ட்குள்ளே வரலாம். இந்த பிஸ்னஸ் பேன்னால என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பேன் அப்படின்றது வெறும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லை உங்களோட கம்பெனிக்கான ஒரு ஐடி ப்ரூஃபாக மட்டுமே இருக்காது. இதை தாண்டி நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த பேன் கார்டு அப்படின்றது உங்களுக்கான ஒரு பாஸ்போர்ட்டாக செயல்படும். இந்த பிஸ்னஸ் பேன் இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸுமே பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பேன் மூலிமா இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் லோன் வாங்க முடியும். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு பேங்கர் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக வரி கட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. உங்ககிட்ட பிஸ்னஸ் பிளான் இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸ்க்கு இன்கம் டேக்ஸ் சரியாக கட்டியிருப்பீங்க. அப்படி இருந்தால் தான் உங்களால் லோன் வாங்க முடியும். ஸோ முதல் விஷயம் லோனுக்கு வாங்குறது. ரெண்டாவது விஷயம் பெனால்ட்டியை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய
பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்டி ப்ராப்பராக கட்டலினாலுமே உங்களுக்கு பெனால்ட்டி வரும். ஸோ இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி இந்த மாதிரியெல்லாம் பெனால்ட்டி வராமல் இருக்கணும்னா ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதுக்குமே உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் அவசியம். மூணாவது விஷயம் சொத்துக்கள் வாங்குறது. சொத்துக்கள் அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் பிரிமிசஸ்க்காக ஏதாவது இடம் பார்க்குறீங்க, சொந்தமாகவே இடம் வாங்கி போட்டுடலாம். எதுக்காக நம்ம வாடகைக்கு போயிட்டு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் கட்டணும், அதுக்கு பதிலாக சொந்தமாகவே இடம் வாங்கிடலாமே அப்படின்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலுமே கட்டாயம் உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் அவசியங்க. இதுக்கெல்லாம் மேலே உங்கள் பிஸ்னஸ் பேரில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேங்கர் அப்ரோச் பண்ணணும்னாலுமே பேங்கர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி உங்களுடைய பிஸ்னஸ் பேரில் பேன் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலுமே நீங்கள் வந்து பேன் கார்டு கட்டாயம் வாங்க வேண்டியிருக்கும். எதனால் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதுக்குமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா பிஸ்னஸ் பிளான் பற்றின அத்தனை தகவல்களுமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான பயனுள்ள தகவல்கள் இன்னும் நிறைய காத்துட்ருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லோ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.